சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 5/4/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கு. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை திருத்தியை திதி பகல் 12 மணி வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா விசாகம் நட்சத்திரம் இரவு 12 மணி 6 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து அனுஷம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 12 மணி வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள விநாயக பெருமானினுடைய ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணி 6 நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6 மணி 17 நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது காலை 8 மணி 6 நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு 9 மணி 6 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 31 நிமிடம் முதல் காலை 6 மணி 5 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4 மணி 45 நிமிடம் முதல் 6 மணி 17 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12 மணி 11 நிமிடம் முதல் 1 மணி 43 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3 மணி 14 நிமிடம் முதல் மாலை 4 மணி 45 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1 மணி 39 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10 மணி 58 நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்க. இன்றைய தினத்தினுடைய தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இல்லையா. அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொன்னா கத்திரிக்காய் அப்படிங்கிற ஒரு கதையை தான் பார்க்க போறோம். இது என்ன கத்திரிக்காய்ன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் இந்த கால குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இது ஒரு தெனாலிராமன் கதையாகவே பார்க்கப்படுகிறது. தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயர்கிட்ட பணிபுரிந்து இருந்தார் நமக்கு தெரியும். அந்த கிருஷ்ணதேவராயர் தன்னுடைய அரண்மனை தோட்டத்திலே ஒரு கத்திரிக்காயை விதைத்திருந்தாராம். அது ஒரு அந்நிய தேச வியாபாரி கொண்டு கொடுத்துட்டு போன விதையா. அது எங்கேயுமே கிடைக்காதான். அந்த கத்திரிக்காய் மிகவும் அபூர்வமான ஒரு கத்திரிக்காய், அற்புதமான ருசியை உடைய கத்திரிக்காயாம். அந்த கத்திரிக்காய் எங்கேயுமே கிடைக்காதான். அதனால அரண்மனை தோட்டத்தில் மட்டும்தான் அது விளைவிக்கப்பட்டது. அதுவும் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நாள்ல இத்தனை கத்திரிக்காய் மட்டும்தான் அது காய்க்குமா. அதை ராஜாக்கு மட்டுமே அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கா. அரண்மனையிலே இந்த ராஜா மற்றும் அவருடைய மனைவிமார்கள் மற்றும் குழந்தைகள் மட்டும்தான் அதை சாப்பிட முடியும். வேற யாருமே சாப்பிட முடியாது. அந்த அளவிற்கு அது மிகவும் பத்திரமாக பாதுகாத்து வளர்த்து வந்தார்களாம் அந்த கத்திரிக்காயை. யாராவது அரண்மனைக்கு கெஸ்ட் வந்தான்னா அவளுக்கு பரிமாறுவா. அவ சாப்பிட்டுட்டு ஆஹா அற்புதமான ருசி அப்படின்னும் பொழுது அதுல கிருஷ்ணதேவராயருக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. இது இங்க தவிர வேற எங்கேயும் கிடைக்காது, எங்க அரண்மனையில மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்றதையே அவர் ரொம்ப பெருமையா வச்சுட்டு இருந்தாராம். ஒரு முறை அந்த மாதிரி ஒரு விருந்து கொடுக்கும் பொழுது நம்ம தெனாலிராமனுக்கும் கூட்டு ஒரு விருந்து கொடுத்திருக்கார். தெனாலிராமன் சாப்பிட்டுட்டு ஆகா இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காயை வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கு முழுக்க அந்த கத்திரிக்காயை பத்தியே பேசிட்டே இருந்தானா. வீட்டுல போய் தன்னுடைய மனைவி கிட்டையும் சொன்னானா, ஆஹா ரொம்ப அற்புதமான கத்திரிக்காய், எவ்வளவு ருசியா இருந்தது தெரியுமான்னு சொன்ன உடனே இவர் பில்டப் பண்ண அவருடைய மனைவிக்கு ஆசை வந்துருச்சு. அப்ப நீங்க ராஜாட்ட சொல்லி, நீங்க ராஜாக்கு ரொம்ப க்ளோஸ் தானே, அவர்கிட்ட சொல்லி நீங்க அந்த கத்திரிக்காயை கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க, நம்ம வீட்லயே நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐயோ அது பெரிய அவர் ரொம்ப தன்னுடைய சொத்தாகவே பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறார்னா அது ஒரு பொக்கிஷமாகவே பாதுகாக்கப்படுகிறது. இன்னைக்கு கத்திரி செடியில இத்தனை பூ பூத்து இருக்கு, இத்தனை காய் காய்ச்சிருக்குன்னு கணக்கெடுக்கிறதுக்கே ஒரு ஆளை தனியா வச்சிருக்கா. அது ஒரு காய் மிஸ் ஆனா
கூட அவர்கள் அரச தண்டனைக்கு உள்ளாவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை சொல்லிட்டார் இவர். நாளாக 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 இந்த அம்மாவுக்கு ஆர்வம் அதிகமாயிட்டே வருது. இல்ல எனக்கு ஒரு கத்திரிக்காய் வச்சு நீங்க பறிச்சுட்டு தான் வரணும்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்றா. இவரும் என்ன பண்றாருன்னா, சரி மனைவி ரொம்ப பிடிவாதம் பண்றா, இவருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு சபலம் வேற, ஒரு ஆசை வேற, நம்ம தனியா பறிச்சுட்டு போய் நம்ம சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கத்திரிக்காயை பார்த்து பறிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, முகமூடியை போட்டுட்டு தலையில போத்திட்டு யாருக்கும் தெரியாம ஒரு கத்திரிக்காயை சத்தம் போடாம பறிச்சுட்டு வந்துடுறார். பறிச்சுக்கிட்டு வந்து இரவு நேரத்துல வீட்டுல கொடுத்து சமைக்க சொல்றார். வீட்டு மனைவி, அவருடைய மனைவியும் சமைச்சிடறா. ஏன்னா மறுநாள் கணக்கு எடுத்து பார்த்தா மாட்டிப்போம், அது மாட்டிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாங்கிற மாதிரி, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பறிச்சுட்டு வந்துடுறார். பறிச்சுட்டு வந்து வீட்டுல வந்து சமைச்சிடுறா. சமைச்சிட்டு 2 பேரும் சாப்பிட்றா. சாப்பிடும்பொழுது இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, நம்ம 2 பேர் மட்டும் சாப்பிட்டா போருமா, நம்ம குழந்தையும் சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பையனும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இந்த மனைவியானவள் தெனாலிராமன்ட்ட சொல்றா. இவருக்கும் ஆசைதான் பையனையும் கூப்பிட்டு சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா மாட்டின்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பையன் என்ன பண்றான்னு கேட்டாராம். பையன் வந்து மாடியில உட்காந்து அவன் படிக்கிறேன், பாடம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டான். இரவு நேரத்துல இந்த நில ஒளியில உட்காந்து படிப்பா தெரியுமா, அந்த மாதிரி மாடியில இருக்கான். அவன் படிச்சுட்டு இருக்கானா இல்ல படுத்து தூங்கிட்டானாங்கிறது தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்ற. மணி ஆயிடுத்து, இந்த நேரம் ஆயிடுத்து, அவன் படுத்து தூங்கிட்டு இருப்பான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பக்கெட் நிறைய ஜலத்தை எடுத்துட்டு போறார். பக்கெட் நிறைய ஜலத்தை எடுத்துட்டு போய் மேல போய் பையன் மொட்டை மாடியில தூங்கிட்டு இருக்கான். அவன் மேல போய் அப்படி பரவலா அந்த ஜலத்தை அப்படியே கொட்டுறார். அப்படியே விசிறி அடிச்சுட்டு பரவலா ஜலத்தை கொட்டுறார். கொட்டும் பொழுது என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் ஜலத்தை தாம் மேலேயும் ஊத்திக்கிறார். லேசா கொஞ்சம் ஜலத்தை தம் மேலேயும் ஊத்தி ஈரமாக்கிட்டு அந்த பையன் மேலேயும் ஈரமாக்குற மாதிரி நல்ல ஜலத்தை விடுறாரு சுத்தி. மேல ஜலத்தை விட்டோட இந்த பையன் கிடக்குன்னு அவசரப்பட்டு எழுந்திருக்கிறான். எழுந்திச்சோடனே, ஐயோ மழை பெய்யுதுப்பா, சீக்கிரமா கீழே இறங்கி வா, மழை பெஞ்சிட்டு இருக்குப்பா, கீழே வா கீழே வான்னு சொல்லிட்டு அந்த பையனை அந்த மழையில இருந்து அழிச்சுட்டு வர மாதிரி கீழே அழிச்சுட்டு வந்து அவனுக்கு நல்ல துணி எல்லாம் வச்சு துவட்டி விட்டுறாரு. துணி எல்லாம் வச்சு துவட்டி விட்டுட்டு அவனுக்கு அந்த கத்திரிக்காய், இந்த சுட சுட அம்மா கத்திரிக்காய் கறி சமைச்சிருக்கா சாப்பிடுன்னு சொல்லி அவனுக்கு சாப்பிட சொல்றா. அவனும் சாப்பிட்டு முடிச்சிடறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அழகா ஆஹா ரொம்ப ருசியா இருக்குன்னு சொல்லி மறுபடியும், இல்ல மேல மாடியில ஒரே மழையா இருக்கு, நீ மறுபடியும் மாடிக்கு போக வேண்டாம், இங்கேயே உட்காந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. இவன் சொன்ன உடனே அவனும் அங்கேயே படுத்து தூங்கிடுறான். கீழே ரூம்லயே படுத்து தூங்கியாச்சு. மாடிக்கு மறுபடியும் போகல. மறுநாளும் வந்தது. மறுநாள் விடிஞ்சிருச்சு. கணக்கெடுத்து பார்த்தா ஒரு கத்திரிக்காய் குறையிறது. போய் எல்லாரும் மந்திரிமார்கிட்ட சொல்றா, அரசர்கிட்ட சொல்றா. அங்கே அப்பாஜின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, ரொம்ப புத்திசாலியான ஒரு மந்திரி. ரொம்ப கிருஷ்ணதேவராயருக்கு தெனாலிராமன் எந்த அளவுக்கு நெருக்கமோ அந்த அளவுக்கு அவரும் நெருக்கமானவர் அந்த அப்பாஜிங்கிறவர். அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த தெனாலிராமனை தவிர வேறு யாராலும் செய்திருக்க முடியாது இந்த காரியத்தை. தெனாலிராமன் மட்டும்தான் இவ்வளவு தைரியமா பண்ணுவான், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாங்கிறது அவன்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு போய் தெனாலிராமனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி தெனாலிராமனை கூட்டு வந்து அரசர் கொண்டு அரசர் கேட்கிறார், கத்திரிக்காயா, எனக்கு தெரியாதே, நீங்க அன்னைக்கு போட்டதோட சரி, நான் எப்படி போய் அதை பறிப்பேன் அப்படின்னு சொல்லி இவர் நான் பறிக்கவே இல்லைன்னு சாதிக்கிறார். அப்போ உடனே அப்பாஜி கேட்கிறார், உங்க வீட்டுல யார் யார் இருக்கீங்கன்னு கேட்ட உடனே, நான், என்னுடைய மனைவி மற்றும் என்னுடைய மகன் இருக்கிறோம். நாங்க அதான் உங்களுக்கு தான் தெரிஞ்சது தானே, என் பையன் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா அப்படின்னா குழந்தை நிச்சயமா போய் சொல்ல மாட்டான், போய் அந்த பையனை அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்றான். அந்த பையனை கூட்டிட்டு வந்தோன்னா இந்த பையன் கிட்ட கேட்கிறா, என்கொயரி பண்றா. அந்த பையன்கிட்ட தெனாலிராமனை வச்சுட்டு இந்த பையனை என்கொயரி பண்றா. நேற்று நைட் நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் என்ன சொல்றான், நான் கத்திரிக்காய் கறி சாப்பிட்டேன் அப்படின்னு இந்த பையன் சொல்றான். கத்திரிக்காய் கறி சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, மாட்டின்டா இல்லையா, பாத்தியா உன் புள்ளத்தை சொல்லிட்டா, உண்மையை சொல்லிட்டா, நீ மாட்டின்டா, நீ உத்துண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனேயே, ஐயா அவன் ஏதோ உளர்றான்னு நினைக்கிறேன், மறுபடியும் நீங்க அவங்கிட்ட நீ எப்போ சாப்பிட்டேங்கிறத கேளுங்கோ, எப்போ சாப்பிட்ட எப்படி சாப்பிட்டேன்னு கேளுங்கோன்னு சொன்ன உடனேயே அந்த பையன்கிட்ட மறுபடியும் கேட்கிறா, நீ எப்போ சாப்பிட்ட எப்படி சாப்பிட்டேன்னு கேட்கும் பொழுது, நான் மொட்டை மாடியிலே உறங்கி கொண்டிருந்தேன், அப்ப கடுமையா மழை பெஞ்சுது, ஒரு மழை பெஞ்ச உடனே எங்க அப்பா வந்து என்னை கீழே வந்து கூட்டிட்டு வந்துட்டாரு, என் தலையெல்லாம் துவட்டி விட்டாரு, துவட்டி விட்டுட்டு எனக்கு சுட சுட கத்திரிக்காய் கறி இருக்கு சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தாரு. நானும் சாப்பிட்டுட்டேன். மறுபடியும் மழை பெஞ்சதால நான் மாடிக்கு போகல, நான் கீழே படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னான் அந்த பையன். உடனே தெனாலிராமன் உட்பட எல்லோரும் தெனாலிராமன் தான் கேட்கிறான் இப்ப திரும்பி, நேற்றிரவு எங்கேயாவது மழை பெஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப எல்லாருக்குமே ஸ்டன் ஆகுது. ராஜா உட்பட, ராஜால இருந்து மந்திரிமார்கள் இருந்து எல்லாருமே யோசிக்கிறார், நேற்று நைட்டு மழையே பெய்யலே, அந்த ஊர்ல மழையே பெய்யல, அது நல்ல கடுமையான ஒரு வெயில் காலம், மழையே பெய்யலே, இந்த பையன் மழை பெய்ஞ்சுங்கிறானேன்னு சொல்லும் போது அப்ப தெனாலிராமன் சொன்னாரா, அவன் கனவு கண்டிருக்கிறான், இரவு அவன் உறக்கத்துல அவன் மழை பெய்யற மாதிரியும், மழையில நான் அவனை கூட்டிட்டு வந்து அவனை துவட்டி விட்டு அவனுக்கு கத்திரிக்காய் கறி கொடுத்த மாதிரியும் அவன் கனவு கண்டுட்டு சொல்றான், அவன் கனவு கண்டதை போய் நீங்க உண்மைன்னு சொல்லிட்டு என்ன குற்றவாளி ஆக்குறீங்களேன்னு சொல்லிட்டு சாதித்தாராம். உடனே ராஜாவும் அவரை விடுதலை பண்ணிட்டாராம். அவரும் விடுதலையாகி வீட்டுக்கு வந்துட்டாரு. அவருக்கு ஒரு பிரச்சனையில குற்றத்திலிருந்து வெளில வந்துட்டார். இருந்தாலும் தனியாக சென்று அரசனை சென்று சந்தித்து
நடந்த உண்மைகளை அரசனிடம் சொன்னாராம். விளக்கமா சொல்லிட்டு, நான் தப்புதான் பண்ணேன், ஆசைதான், இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன்னு சொன்னோடனே ராஜா என்ன பண்ணாரா, அவருடைய புத்திசாலித்தனத்திற்கு மெச்சு இதே மாதிரி மறுபடியும் பண்ணாதேன்னு சொல்லி அவருக்கு மேற்கொண்டு பரிசுகளை எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாரு. அந்த கதையானது முடிகிறது. இது நமக்கு என்ன தெரியறதுன்னு சொன்னா, தப்பு பண்ணா கூட மாட்டிக்காம தப்பு பண்ணணுங்கிறது தெரியுது இல்லையா? அதுக்காக நான் யாரையும் தவறு செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை, திருட்டுத்தனம் செய்யணும்னு சொல்லல. இங்க என்ன அப்படிங்கறது பார்த்தோம்னா, இந்த திருட்டுத்தனமாகட்டும், அது மற்றவர்களை எந்த விதத்திலும் பாதித்து விடக்கூடாது. ஒரு கத்திரிக்காய் பறிச்சுட்டு வந்ததுனால அங்க ராஜாவுக்கு ஒண்ணும் எதுவும் இழப்பு ஒண்ணும் கிடையாது. அவர் தன்னுடையதுன்னு தனியா பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதே ஒரு பறிச்சு சாப்பிட்டுட்டார். இருந்தாலும் அதை மாட்டிக்காம பண்ணியிருக்கார் இல்லையா? இதை ஏன் நம்ம நிகழ்ச்சியில இந்த கதையை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இது போல் மாட்டிக்காமல் ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு குணத்தினை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அது புதன் மற்றும் ராகு தான். புதன் என்பது சமயோஜித புத்தியை தரும், ராகு என்பது குற்றம் செய்ய தூண்டும். ராகுங்கிறது ஒரு குற்றத்தை பண்ணிட்டு என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை சமாளிக்கின்ற கலையை எது கொடுக்கும் சொல்லி பார்த்தோம்னா, புதன் என்கின்ற கிரகம்தான். இந்த புதன் ராகு காம்பினேஷன் இருக்கிறவா தான் இது போல அந்த தவறு செய்தாலும் கூட அதனை மாட்டிக்கொள்ளாமல் செய்து அதிலிருந்து தப்பித்து விடுவார்கள் அப்படிங்கிறதுக்காக பதிவு பண்றேன். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.